வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இந்த வருஷம் வெளியான மர்ஃபி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஃபேண்டசி படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 2007ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மர்ஃபின்னு ஒருத்தர் ரேடியோவை ரிப்பேர் பண்றதுக்காக ஒருத்தர் கிட்ட தந்திருப்பாரு. அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்திருப்பாரு. ஆனா ரேடியோவை சுத்தமா ரெடி பண்ண முடியல. நிறைய புது ரேடியோலாம் இப்போ வந்திருக்கு, அதை வேணா வாங்கிக்கோன்ற மாதிரி மர்ஃபி கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா மர்ஃபி இருக்கார்ல, இது என் அப்பாவோட ரேடியோ, முதல் சம்பளத்துல வாங்கினாரு, இன்னைக்கு அவரோட பிறந்த நாள், இந்த நாள் தரணும்னு ஆசைப்பட்டேன், ப்ளீஸ் ரெடி பண்ணி தாங்கன்னு கேட்கிறாரு. நான் எவ்வளவு ட்ரை பண்ணியும் பண்ண முடியலப்பா, இதுக்கு மேல ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோ, நான் டைம் டிராவல் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்லிட்டாரு. இதனால மர்ஃபி இருக்கார்ல, சரி இந்த டைம் டிராவல்லாம் பாசிபிளா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருக்காருன்னா, டைம்ன்றது இல்யூஷனு, அதனால டைம் டிராவல்லாம் கண்டிப்பா பாசிபிளே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப மின்னல் பலமா அடிக்குது. அந்த மின்னல் அடிச்சோன்னே இந்த ரேடியோ இருக்குல்ல, ஒர்க்லாம் ஆக ஆரம்பிக்குது. என்ன திடீர்னு ஒர்க் ஆக ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. என்ன சார் ஒர்க்கே ஆகலன்னு சொன்னீங்க, இப்ப ஆன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் மர்ஃபி கேட்டுட்டு இருக்காரு. அதான் எனக்கும் புரியல, நான் என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கோங்க, என் அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நான் வீட்டுக்கு கிளம்பணும், இப்போதைக்கு எடுத்துட்டு போறேன், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி உங்ககிட்ட கொண்டு வந்து தரேன், அப்ப பாத்துக்கோங்கன்ற மாதிரி மர்ஃபி சொல்லிட்டாரு. அதுவும் சரிதான், நீ கொண்டு போ அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப மர்ஃபியும் கார்ல எடுத்து வச்சிடுறாரு. இப்ப வீட்டுக்கு சந்தோஷமா போயிட்டு இருக்காரு. இந்த மர்ஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருக்கான். ஆக்சுவலா இவருக்கு டைவர்ஸ் ஆயிருக்கும். சரி லேட் ஆயிடுச்சுல, அப்பாக்கு கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போன் பூத்துக்கு வந்து இவருமே கால் பண்ணிட்டாரு. அப்பவும் எப்பதான்டா வருவ, உன் பையன் ஒன்னதான் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா மலையில மாட்டிக்கிட்டேன், சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவரோட அப்பாவும் ஏத்துக்கிறாரு. இப்ப மர்ஃபி இருக்கார்ல, கார் எடுத்துட்டு கிளம்பலான்ற மாதிரி திரும்பி கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறாரு. இப்போ ஒரு பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவரோட கார் டயர் இருக்கு பாத்தீங்களா, பஞ்சர் ஆயிருது. சரி அதை ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மர்ஃபியும் ரெடி பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த வழியா ஒரு கார் வருது. ரெடி பண்றதுக்கு லேட் ஆகும், லிஃப்ட் கேட்டு போயிடலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. லிஃப்ட் தாங்கன்ற மாதிரி கையை காட்டுறதுக்காக போறாரு. அப்ப இவரோட டூல்ஸ்ல தடுக்கி இவர் இடப்படமா விழுந்துடுறாரு. வந்த காரு தெரியாதனமா இவர் மேல ஏறிடுது. அப்படியே கட் பண்ணி இப்ப 2024ல நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப காட்டுறவரோட பேரு டேவிட் மர்ஃபி அப்படின்றது. மர்ஃபிக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பையன் இவரா தான் இருப்பாரு. அப்பா கூட சின்ன பையனா இருக்கும் போது விளையாடி இருப்பார்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாரு. இங்கதான் மர்ஃபின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. 2007ல ஒரு தாத்தா பேசினதை காமிச்சாங்கல்ல, அவரு பேரு ரிச்சர்ட் மர்ஃபி அப்படின்றது. மர்ஃபின்றது இவங்க குடும்ப பேர் போல. இந்த பையன் இருக்கான்ல, இப்போதைக்கு காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்கான். தாத்தா சாப்பாடு ரெடி, சாப்பிட வாங்கன்ற மாதிரி தாத்தாவை சாப்பிடறதுக்காக கூப்பிடுறான். தாத்தா அந்த ரேடியோ இன்னும் ரெடி ஆகலன்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தாத்தா நான் எலக்ட்ரிக்கல் படிப்பு தானே படிக்கிறேன், என்கிட்ட தந்தீங்கன்னா சரி பண்ணி தரமாட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒன்னால அது முடியாதுன்ற மாதிரி தாத்தா சொல்லிட்டாரு. ஆக்சுவலா படிப்பை வச்சுலாம் இதை சால்வ் பண்ண முடியாது, நம்ம மனசுல அன்போட பண்ணணும், அப்ப மட்டும் தான் இதை சரி பண்ண முடியும், ஒன்னால அதெல்லாம் பண்ண முடியாதுடா விடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி பேரனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சரி நான் காலேஜுக்கு கிளம்புறேன்ற மாதிரி இவர் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா தாத்தா இருக்கார்ல, சின்ன வயசுல இருந்து ரொம்ப கண்டிப்பா தான் நடந்துப்பாரு. அதை பத்தி எல்லாம் இவர் யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு ரூம்ல இருக்க பொருள்லாம் பார்க்க போலான்ற மாதிரி இவர் நினைச்சிருப்பாரு. இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, வெளியே போன்ற மாதிரி தாத்தா திட்டி இருப்பாரு. அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இவர் யோசிச்சுக்கிட்டே இவரோட காலேஜுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் ஒரு பொண்ணை பார்த்து வலிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணை பார்த்து வலிஞ்சிட்டு இருக்கிறதுல ஒரு ரேக்கு மேல சாஞ்சிடுறாரு. அந்த ரேக்கு சாஞ்சதுனால பக்கத்துல இருக்க ரேக்கும் சாயுது. இந்த மாதிரி அது செயின் ரியாக்ஷன் மாதிரி எல்லா ரேக்கையும் சாச்சிருது. ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. மச்சான் கோவப்படாத, உனக்கு தேவையான ஒரு விஷயத்த நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த ரேடியோவை ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு பேப்பர் தான் இவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. இதை தேடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நீ அந்த ரேடியோவை எப்படியாவது ரிப்பேர் பண்ணிரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாரு. நீ சொல்றது சரிதான், இதை வச்சு ரெடி பண்ணலாம் தான் தோணுது, ஆனா என்னோட தாத்தா என்ன நம்பி தரமாட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அவர் இல்லாத சமயம் நீ ரெடி பண்ணிரு, அவருக்கு சர்ப்ரைஸா தான்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. தாத்தா பாதி நேரம் வெளியே தான் இருப்பாரு. அந்த சமயம் ரெடி பண்ணிடலான்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவர் வயசு ஆளுங்க கூட சில் பண்றதுக்காக வெளியே போயிடுறாரு. ஹீரோ என்ன பண்றாருன்னா, வேணும்ட்டே ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட பைக்கை நிறுத்திடுறாரு. தாத்தா ஃப்ரெண்டு வீட்டுல பைக்கை பார்த்தா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவாருன்ற மாதிரி யோசிக்கிறாரு. தாத்தா வீட்டை நோக்கி நடந்து வரும்போது உடனே தகவலை கொடுன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லி வச்சிருக்காரு. இப்ப ரிப்பேர் பண்ற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. ஓரளவுக்கு அதுல இருக்கிறத பார்த்து பார்த்து இவரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு.
தாத்தா எப்பவுமே லேட்டா தான் கிளம்புவாரு. ஆனா இன்னைக்கு மழை பெய்யற மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புறேன்ற மாதிரி தாத்தாவும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. தாத்தா வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த சமயம் பார்த்து ஃப்ரெண்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. தாத்தா வீட்டுக்கு வந்தா ஹீரோ மாட்டிப்பாரு. ஆனா தாத்தா இருக்கார்ல, ஹீரோவோட பைக்கை பார்த்துடுறாரு. பேரன் பைக் என்ன இங்க இருக்கு, பேரன் இங்கதான் இருக்கான் போலன்ற மாதிரி ஃப்ரெண்டோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. தாத்தா பக்கத்துல வரும்போது தான் ஃப்ரெண்டு முடிக்கிறாரு. என் பேரன் இங்கதான் இருக்கானான்னு கேட்டுக்கிட்டே தான் தாத்தா உள்ள வந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிச்சிருப்பாங்க. பார்த்தா ஜெசின்ற ஒரு பொண்ணு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ஜெசி யாருன்னா ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டோ ஜாலியா இவர்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் தான் வேலை பாக்குறாருல, நம்ம அப்புறமா பேசிக்கலாம், இப்ப கிளம்புன்ற மாதிரிலாம் கஷ்டப்பட்டு அவங்களை இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. தாத்தா ஃப்ரெண்டு வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. என் பேரன் எங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோக்கு கால் அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காருல, வெளியே வச்சு ரிப்பேர் பண்ணிருப்பாரு. இப்ப மழை பெய்யறதுனால அது நனைய ஆரம்பிக்குது. ஐயோ நனையுதே அப்படின்ற மாதிரி வேகமா வந்து இவருமே எடுத்துடுறாரு. பேரன் வர மாதிரியே தெரியல. தாத்தாவும் கிளம்பலான்னு யோசிக்கிறாரு. தாத்தாவை விடக்கூடாதுல்ல, அதனால ஃப்ரெண்டுமே தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா தாத்தா கிளம்புற மூட்லயே தான் இருக்காரு. அவரோட மைண்ட மாத்தணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு யோசிக்கிறான். லவ் மேட்டரை ஓபன் பண்ணிடலான்ற மாதிரி ஜெசியும் ஹீரோவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றான். இது லவ் பண்ணிட்டு இருக்காங்களான்ற மாதிரி தாத்தா ஷாக் ஆயிடுறாரு. இது எதுக்காகடா முன்னாடியே சொல்லன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப வேகமா வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன இந்த பெருசு போதுன்ற மாதிரி ஃப்ரெண்டு யோசிக்கிறாரு. இப்ப என்னென்னமோ பேசி வேணும்ட்டே தாத்தாவோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஹீரோ இருக்காருல, ட்ரையரை வச்சு அதை காயெல்லாம் வச்சிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு அது நார்மல் நிலைமையில இருக்க மாதிரி இருக்கு. அப்பதான் தாத்தாவும் காலிங் பெல் அடிக்கிறாரு. இவரும் வந்து கதவை திறக்கிறாரு. தாத்தா இருக்காருல, ஹீரோவை முறைச்சு பாக்குறாரு. ஏன் முறைச்சு பாக்குறாருன்னு ஹீரோக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப தாத்தாவும் அந்த ரேடியோ கிட்ட வந்துடுறாரு. வந்தவரு கொஞ்ச நேரம் அதையே பார்த்துட்டு இருக்காரு. மாட்டிக்கிட்டோம் போலன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. அப்ப தாத்தா இருக்காருல, இங்க வந்து நில்லுன்ற மாதிரி பேரனை நிக்க சொல்லிட்டாரு. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரு போலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆனா தாத்தா லவ் மேட்டரை பத்தி சொல்லிட்டாரு. தாத்தாக்கு எப்படி லவ் மேட்டர் தெரிஞ்சதுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. வேற வழி இல்லாம நான் தான் சொல்லிட்டேன்ற மாதிரி ஃப்ரெண்டும் பக்கத்துல இருந்து புரிய வச்சிட்டு இருக்காரு. தாத்தா இருக்கார்ல, உன்னை படிக்க அனுப்புனா நீ போய் லவ் பண்ணிட்டு இருக்கியா, இதெல்லாம் செட்டே ஆகாது, நாளையில இருந்து உன்னை காலேஜுக்கு விடுறதுக்கு நான் தான் வருவேன், கூட்டிட்டு போறதுக்கும் நான் தான் வருவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன தாத்தா கண்ட்ரோல் பண்ற மாதிரி பேசுறீங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க, நீங்க ஒன்னும் என்னோட அப்பா இல்லைன்ற மாதிரி இவர் கோவப்பட்டு பேசுறாரு. உண்மையில தாத்தா ஜாலிக்காக தான் பேசியிருப்பாரு. அதை புரிஞ்சுக்காம இவர் கோவப்பட்டுறாரு. என்ன இப்படி பேசிட்டான்ற மாதிரி தாத்தாவும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. டே சின்ன வயசுல இருந்து நான் தாண்டா உன்னை வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. வளர்த்தா நீங்க அப்பாவாயிடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்டுறாரு. தாத்தாவும் சின்ன வயசுல இருந்து பேரனை வளர்த்ததை பத்தி எல்லாம் யோசிக்கிறாரு. என்ன பேரன் இப்படி பேசிட்டான் அப்படின்ற மாதிரி இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஜெசிலாம் அடிக்கடி வீட்டுக்கு வர்றது தாத்தாக்கு நல்லாவே தெரியும். தாத்தா சும்மா கலாய்க்கிறதுக்காக தான் அவங்ககிட்ட அப்படி பேசினாரு, நீ ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம பண்ணது தப்புன்னு ஹீரோக்கு புரியுது. நான் சமயம் பார்த்து தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. தாத்தா இருக்காருல, பேரன் அப்படி பேசினதை நினைச்சு அப்செட் ஆயிருப்பாரு. இப்ப சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. பேரனும் மலையில நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு வராரு. தாத்தா கிட்ட இப்பயாவது பேசிடலான்ற மாதிரி பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா தாத்தா ஒரு வார்த்தை கூட பேசாம கதவை சாத்துறாரு. உள்ள படுக்கிறதுக்காக போயிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் இந்த இடத்துல பயங்கரமா மின்னல்லாம் அடிச்சிட்டு இருக்கு. அப்படி மின்னல் அடிக்கும் போது இந்த ரேடியோ இருக்கு பாத்தீங்களா, பவர் வந்த மாதிரி ஆன் ஆயிருது. ஆக்சுவலா 2007 ஆன் ஆச்சுல, அதே மாதிரிதான் இப்பயும் ஆன் ஆகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. காலையில ஹீரோவும் வெளியே வராரு. ரேடியோல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன ரேடியோல இருந்து சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு பொண்ணு பேசுற மாதிரி தான் சவுண்ட் கேக்குது. ஆனா ரேடியோல இருந்து சவுண்ட் கேட்கல, வேற ஒரு இடத்துல ஒரு பொண்ணு பேசுறாங்கன்னு இவருக்கு தெரிய வருது. யாருங்க பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நீங்க யார் பேசுறது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. அந்த பக்கம் ஜனனின்ற ஒரு பொண்ணு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரேடியோ எப்படி போன் மாதிரி வேலை செய்யுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. உங்களை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. நான் காலேஜ் தான் படிக்கிறேன்ற மாதிரி காலேஜோட பேரை சொல்லிட்டாங்க. எங்க நானும் அதே காலேஜ்ல தான் படிக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் 3rd இயரா இருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு 1st இயரா இருப்பாங்க. எங்க நீங்க எனக்கு ஜூனியருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி உங்க நம்பர் தாங்கன்னு கேட்கிறாரு. எதுக்கு நம்பர்லாம் கேட்கிற, இப்படிலாம் பண்ணாதன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. ஏங்க எனக்கு ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, ஆக்சுவலா இதை பத்தி பேசுறதுக்காக தான் உங்ககிட்ட கால் பண்ணலாம்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை பத்தி போன்ல ஏன் பேசணும், நேர்லயே பேசலாம், நான் இந்த இடத்துல வெயிட் பண்றேன், நீ வந்துருன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ஏத்துக்கிறாரு. அவங்க காலேஜ்ல மீட் பண்ணலாம்னு சொன்னாங்கல்ல, இவருமே காலேஜ்ல ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதை ஜெசி கவனிக்கிறாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஜனனின்னு ஒரு பொண்ணை மீட் பண்றதுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அது யாரு ஜனனி அப்படின்ற மாதிரி ஜெசி கோவப்படுறாங்க. அப்ப என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டியான்னு கேக்குறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லன்ற மாதிரி இவர் சொல்றதுக்காக வராரு. ஆனா ஜெசி இவரை வாயை திறந்து பேசவே விட மாட்டாங்க. நீ மட்டும் இல்ல, எல்லா ஆண்களும் இப்படிதான் இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கோவப்பட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. என்ன இவ பாட்டுக்கு பேசிட்டு போறான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு.
சரி ஜனனி வருவாங்கன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு, அவங்க வர மாதிரியே தெரியல. இப்ப இவர் செம்ம கோவத்துல இருக்காரு. ஏன் வரலன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவர் கேட்கிற அதே சமயம் அவங்களுமே கேக்குறாங்க ஏன் வரலன்ற மாதிரி. நீங்க வெயிட் பண்ணியிருந்தா நம்ம மீட் பண்ணிருப்போமே, ஏன் அப்படி மீட் பண்ண முடியலன்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. அதெல்லாம் விடுங்க, உங்க இன்ஸ்டாகிராம் ஐடியா தாங்கன்னு கேக்குறாரு. இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு கேக்குறாங்க. எது இன்ஸ்டாகிராம்னா தெரியாதா? சரி ஃபேஸ்புக் ஐடியா தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஃபேஸ்புக்கா அப்படின்னா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. ஃபேஸ்புக்கும் தெரியாதா? நீங்க என்னங்க 90s பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்றீங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. 90s காலத்து பொண்ணு 90s மாதிரி தானே பிஹேவ் பண்ணுவா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்க 90s சேர்ந்தவங்க போல, அதை இவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. சரி உங்க போன் நம்பராவது தாங்கன்னு கேக்குறாரு. எனக்கெல்லாம் போன் இல்ல, வார்டன் நம்பர் வேணா தரவான்ற மாதிரி கேக்குறாங்க. இது வார்டன் நம்பரா? உங்ககிட்ட போன் கூட இல்லையான்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஜனனி இருக்காங்கல்ல, இன்னைக்கு வேர்ல்டு கப் இருக்கு, நான் அதை பார்க்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வேர்ல்டு கப்பா? நீங்க வேற ஏதாவது உலகத்துல இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. 96க்கான வேர்ல்டு கப் தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் மேட்ச்னு சொல்றாங்க. இது 96 வேர்ல்டு கப்பா? என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறது. நான் கலாய்க்கலாம் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் 2024ல இருந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன கலாய்க்கிறியான்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறாங்க. இவர் இருக்கார்ல, நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த மேட்சை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் இவர் பார்க்கலாம் நினைக்கிறாரு. அந்த மேட்ச் சம்பந்தப்பட்ட வீடியோ நெட்ல கிடைக்கும்ல, அதெல்லாம் தேடி இவர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த மேட்ச்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் இவர் பார்த்துட்டாரு. ஆக்சுவலா அந்த மேட்சோட 34வது ஓவர்ல பாட்டில் எல்லாம் தூக்கி வீசியிருப்பாங்க. அதனால மேட்சை நிறுத்திருப்பாங்க. ரன் ரேட் அடிப்படையில வின்னர்ஸை முடிவு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்ரீலங்கா தான் ஜெயிச்சது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. இத பத்தி இவர் சொல்றாரு. ஆனா ஜனனி சுத்தமா நம்ப மாட்டாங்க. என் டைமை வேஸ்ட் பண்ணாத, மேட்ச் நடக்குது, நான் போனோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நீங்க 96ல தான் இருக்கீங்கன்னா நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. அவங்களுமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா அவங்க ஹாஸ்டல்ல தானே இருக்காங்க, பொண்ணுங்க கூட சேர்ந்த மாதிரி மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க. மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவர் சொன்ன மாதிரியே 34வது ஓவர் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால மேட்சை கேன்சல் பண்ணிடுறாங்க. ரன் ரேட் அடிப்படையில ஸ்ரீலங்கா தான் ஜெயிச்சதுன்ற மாதிரி சொல்றாங்க. இத பாக்குற ஜனனி செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அவர் சொல்றதெல்லாம் உண்மைன்றது உங்களுக்கு புரிஞ்சிருது. நீங்க சொன்ன மாதிரியே தான் நடந்தது அப்படின்ற மாதிரி மறுநாள் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவர் இருக்கார்ல, எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தி வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப விடுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னல, உங்க 2 பேரோட லவ் ஸ்டோரி என்ன என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவுமே இவரோட லவ் ஸ்டோரியை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இயர் இந்த காலேஜ்ல சேர்ந்தார்ல, அப்ப ஜெசி மட்டும் தனியா தெரிஞ்சிருப்பாங்க. ஜெசி கிட்ட பேசி பழக ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படிதான் இவங்க 2 பேருமே லவ்வர்ஸா மாறி இருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு அழகா காட்டுறாங்க. இவரோட லவ் ஸ்டோரியை சொல்லிட்டார்ல, நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க இருக்காங்கல்ல, ஜோன் ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவரை தான் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா பேசுறதுக்கு கூட எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க நிறைய மார்க் வாங்கினா அவரே வந்து உங்ககிட்ட பேசுவார்ல, அதுக்கான வாய்ப்பை நான் அமைச்சு தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் வாங்க முடியும்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எங்க நீங்க எழுதின எக்ஸாமோட பேப்பர்லாம் எனக்கு கிடைக்கும், நான் அந்த பேப்பர்லாம் முன்கூட்டியே உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. ஆமால அப்படின்ற மாதிரி இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஜனனிக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கும்மால அடிக்கிறத தாத்தா பாக்குறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. சும்மாதான்ற மாதிரி ஹீரோவும் பயந்துகிட்டே சொல்றாரு. நீ என்ன வேணா பண்ணு, ஆனா ரேடியோல மட்டும் கைய வைக்காதீங்க, எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. பாஸ்ட்ல இருந்து ஒரு பொண்ணு பேசுறான்றத ஃப்ரெண்டுக்கு எல்லாம் சொல்லிடுறாரு. ஆனா தாத்தா கிட்ட இதை மறைச்சுதான் வச்சிருக்காரு. தாத்தா இல்லாத சமயம் தான் இவர் ஜனனி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஜனனி ஒரு 4 நாளா இவரை கம்யூனிகேட்டே பண்ண மாட்டாங்க. 4 நாள் கழிச்சுதான் அவங்க பேசுறாங்க. எதுக்கு 4 நாளா பேசலன்ற மாதிரி இவருமே கோவப்படுறாரு. நீ கோவப்படாத டேவிட் அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாதானம்லாம் சொல்றாங்க. நான் ஜோன் ஒரு சாரை லவ் பண்றதா சொன்னேன்ல, அவர் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த காலேஜ் விட்டே போலான்னு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் கிளம்ப போறாருன்றதுனால எல்லாருமே பக்கத்துல போய் அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் பேசுறதுக்கு தயக்கமா இருக்கும். இவங்க தயங்கிக்கிட்டே நின்றுப்பாங்க. கடைசி வரைக்கும் பக்கத்துல போயிருக்க மாட்டாங்க. ஆனா அப்படி கிளம்புனவருக்கு அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். கால்ல சின்னதா அடிபட்டிருக்கும். அவர் மயக்கத்துல இருப்பாரு. இவங்க கூட இருந்து பாத்துக்கலான்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. சோ 4 நாள் அவர் கூட இருந்து பாத்துருப்பாங்க. ஓஹோ, 4 நாள் அவருக்கு பக்கத்துல உட்காந்தே பாத்திருக்கீங்களா, செம்ம என்ஜாய்மெண்ட் தான் போங்கன்ற மாதிரிலாம் இவர் கிண்டல் பண்றாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவர் முழிச்சதுக்கு அப்புறம் என்னோட மனசுல இருக்கிறதெல்லாம் ஒரு கவிதை மாதிரி எழுதி அவர்கிட்ட தரலான் இருக்கன்ற மாதிரி கவிதையோட ஸ்டார்டிங் 2-3 வரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கவிதையை கேட்கிற ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இதே கவிதையை இவர் வீட்டுல பாத்திருக்காரு. ஆக்சுவலா அப்பாவோட திங்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுலதான் இந்த கவிதை இருக்கும். இவர் மிச்ச பாதியை படிச்சு காட்டுறாரு. அதை கேட்கிற அவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க.
இதெல்லாம் எப்படி உனக்கு தெரிஞ்சது? நான் நேத்து தான் எழுதுனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஜோன்னு ஒரு சாரை பத்தி சொன்னீங்கல்ல, அவரோட முழு பேரு ஜோசப் ரிச்சர்ட் மர்ஃபியான்ற மாதிரி கேக்குறாரு. அவங்களுமே ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. அவர் தான் என்னோட அப்பான்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஜனனி இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவ்வளவு நேரம் ஜோ சார நமக்கு கிளியரா காட்டல, இப்பதான் காட்டுறாங்க. அச்சசலா பையன் மாதிரியே தான் ஜோ சாரும் இருக்காரு. அப்ப நீ என்னோட பையனா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. ஹீரோ இருக்கார்ல, நிச்சயமா நான் உங்களோட பையனா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா என்னோட அம்மாவோட பேரு ரேச்சல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுவும் அம்மா பேரு ரேச்சலா? அப்ப நான் உன்னோட அம்மா இல்லையா? எப்படி நாங்க ரெண்டு பேரும் சேராம போனோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதை தாண்டி ஒண்ணு சொல்லவா, என் அப்பாக்கும் அம்மாக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி 2007 என்னோட அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டாரு. இது இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அப்ப ஜோ கூட சேர்ந்து நான் வாழ மாட்டேனா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காலகட்டத்துல அவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஜெசி தான் ஹீரோக்கு இந்த இடத்துல ஆறுதல்லாம் சொல்றாங்க. அப்பாவோட திங்ஸ் எல்லாத்தையும் தாத்தா தனியா ஒரு ரூம்ல வச்சிருப்பாரு. அந்த ரூமுக்கு தான் இவர் சின்ன வயசுல போகிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா தாத்தா திட்டி அனுப்பி விட்டுருப்பாரு. இப்பதான் வளர்ந்துட்டோம்ல, அந்த ரூமுக்கு போய் பார்க்கலான்ற மாதிரி இவரும் தாத்தா இல்லாத சமயம் உள்ள வந்துடுறாரு. அங்க என்னெல்லாம் இருக்குன்ற மாதிரி எடுத்து பாக்குறாரு. பார்த்தா ஹீரோவோட அப்பா இருக்காருல, ஜனனிக்காக நிறைய லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்காரு. அப்பா மனசார ஜனனியை தான் லவ் பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்புறம் எதுக்காக ரேச்சலை கல்யாணம் பண்ணாரு, அதாவது நம்ம அம்மாவை எதுக்காக கல்யாணம் பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் இதை பார்த்துட்டு இருக்கிறத தாத்தா கவனிச்சிடுறாரு. தாத்தாக்குமே லேட்டர் தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருந்தானா அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் சேர்த்து வச்சிருப்பேன், என்கிட்ட சொல்லாம விட்டுட்டான் அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா ஃபீல் பண்றாரு. இவருமே தாத்தாவை இந்த இடத்துல சமாதானப்படுத்துறாரு. ஆக்சுவலா ஜனனி மட்டும்தான் அந்த ஜோ மேல இன்ட்ரெஸ்டடா இருந்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா ஜோ தான் இவங்களை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாரு. அடிக்கடி இவங்களையே தான் பாப்பாரு. இவங்க கிட்ட பேசுறதுக்காகலாம் பக்கத்துல வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. நம்ம ரெண்டு பேர் சேர மாட்டோம், இவர் இறக்க போறாரு அப்படின்றதெல்லாம் இந்த ஜனனிக்கு தெரிய வந்துருச்சுல்ல, அதனால சரியாவே அவரை பார்த்து பேச முடியல. இவங்க விலகி போறாங்க. ஏன் விலகி போறா, நம்மள பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. ஜனனிக்கு நம்மள பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ற மாதிரி ஜோக்கு குழப்பமா இருக்கு. நம்ம மனசுல இருக்கிறத ஜனனி கிட்ட சொல்லிடணும்னு யோசிக்கிறாரு. இப்ப ஜனனிக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஆனா பதிலுக்கு இவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க. பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி அவரும் சோகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஃபேஸ பார்த்தே என்னால பேச முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவர் செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால தான் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? நீங்க நினைச்சா அவரை திரும்பி உயிரோட இருக்க வைக்க முடியும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அது எப்படி இருக்க வைக்க முடியும்ன்ற மாதிரி ஜனனியும் ஆச்சரியமா கேக்குறாங்க. காஸ்மோ எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட பத்தி உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா சீட்டு கட்டெல்லாம் நிக்க வச்சுட்டு ஒரு காடை தள்ளி விட்டா எல்லா காடும் சாயும்ல, அதை பத்தி தான் சொல்றாரு. உதாரணத்துக்கு ஏற்கனவே காலேஜ் விட்டு போலான்னு நினைக்கும் போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, நீங்க அவர்கிட்ட பேசாம இருந்தீங்க, அதனால தான் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒருவேளை நீங்க கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு வேற மாதிரி ஏதாவது நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க பண்ற ஒரு விஷயத்தினால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீங்க திரும்பி அவர்கிட்ட பேசி பழக ஆரம்பிங்க, நிச்சயமா அவரோட சாவுல இருந்து காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுலயே நான் ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. என்ன பண்ணீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. ஜனனி பண்ண விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா முதல் வாட்டி கிளம்பலாம்னு நினைக்கும் போது அடிபட்டுச்சுல, ஜனனி கூட இருந்து பார்த்திருப்பாங்க. அதனால தான் அவர் ஜனனியை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஜனனி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு. ஆனா இவங்க எதுவுமே பேசாம இருந்திருப்பாங்க. லவ்வை ஏத்துக்கலனா பிளான் பண்ண மாதிரி இந்த ஊரை விட்டு போலான்னு யோசிச்சிருப்பாரு. நாளைக்கு இந்த ஊரை விட்டு போக போறேன்ற மாதிரி கடைசியா சொல்லிட்டு போயிருப்பாரு. அதை பத்தி ஜனனி சொல்றாங்க. இன்னைக்கு தானே போக போறாரு, இன்னும் டைம் இருக்கு, நீங்க உடனே போய் தடுத்து நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. இவங்களுமே தடுத்து நிறுத்தணும்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த சைடு ஜோ இருக்காரு பாத்தீங்களா, போட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப இவங்களுமே அவரை தடுக்கணும்ன்ற மாதிரி போட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பக்கத்துல வரதுக்குள்ள அந்த போட் இங்க இருந்து கிளம்பி போயிருது. அதுல ஏறி போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஜோ இருக்கார்ல, இவங்களுக்கு பின்னாடி வந்து நிக்கிறாரு. கிளம்பலாம்னு நினைக்கும் போது நீ கடைசி நேரத்துல வருவியோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் நின்னுட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இவர் கிளம்பலன்னு தெரிஞ்சோன்னே இவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஓடி போய் இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இப்ப ஜோவும் போற பிளானை கேன்சல் பண்ணிடுறாரு. இதே ஊர்ல இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸா மாறிடுறாங்க. ஜோ இருக்கார்ல, வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு இவங்க கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு தாத்தா வந்து இந்த விஷயத்த பார்த்துட்டாரு. பயந்து இவங்களுமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. தாத்தா இருக்காருல, இப்ப பையன் மேல கோவப்பட்டு இருக்காரு. காலகாலத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த மாதிரிலாம் நீ பண்ணிருக்க மாட்ட, அதனால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு இவ்வளவுதான் பிடிச்சிருக்குன்னு இவர் சொல்றதுக்கு வராரு. ஆனா இவருக்கு சொல்றதுக்கு பயமா இருக்கு. அதனால அப்பாவை எதிர்த்து எதுவுமே பேசாம இருக்காரு. இப்ப அப்பா இருக்காருல, பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்க வந்துட்டாங்க போலன்ற மாதிரி கதவை திறக்கிறதுக்காக வெளியே வராரு.
பார்த்தா ஜனனியோட ஃபேமிலி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பையன் லவ் பண்றான்னு புரிஞ்சு இந்த ரிச்சர்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஜனனி ஃபேமிலி கிட்ட பேசியிருக்காரு. இப்ப நல்லபடியா கல்யாண டேட் எல்லாம் இவங்க இந்த இடத்துல பேசி முடிச்சிடுறாங்க. ஜோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பா கிட்ட நன்றி எல்லாம் சொல்லிட்டாரு. உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்ன்ற மாதிரி அப்பாவும் சொல்லிட்டாரு. இதை தாண்டி இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பழகிட்டு இருக்காங்கல்ல. அப்பப்ப ஜனனி இருக்காங்க பாத்தீங்களா, ரேடியோ மூலியமா இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சந்தோஷமா இவங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்காரு. ஜெசியும் பக்கத்துல இருந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, என் அப்பாவோட வாய்ஸை திரும்பி கேட்கணும்னு ஆசையா இருக்கு, என் அப்பா என்னோட பேரை சொன்னா நல்லா இருக்கும், எப்படியாவது சொல்ல வைங்கன்னு கேக்குறாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஜனனி சொல்றாங்க. ஆக்சுவலா டேவிட்னு ஒரு ஆக்டர் இருக்காரு. அந்த ஆக்டரோட போட்டோவெல்லாம் வாங்கி நிறைய மாட்டி வச்சிடுறாங்க. அதே சமயம் ஜோவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஜோவா என்ன இந்த ஆக்டரோட போட்டோ இவ்வளவு இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த ஆக்டர் பேரு டேவிட்ல, அதனால திரும்ப திரும்ப டேவிட்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் எதிர இருந்து ஹீரோ கேட்டுட்டு தான் இருக்காரு. அப்பா திரும்ப திரும்ப இவரோட பேரை சொல்லிட்டு இருக்காருல, அதனால ஹீரோவும் இந்த இடத்துல எமோஷனல் ஆயிடுறாரு. லைட்டா கண்ணீர்லாம் வருது. ஜெசி தான் தொடச்சிலாம் விட்டுட்டு இருக்காங்க. ஜோ ஜனனி கிட்ட பேசிட்டு இருக்காருல, இந்த சவுண்ட் தாத்தாக்கும் கேட்டுது. எதர்ச்சியா அந்த இடத்துக்கு வந்த தாத்தா இந்த விஷயத்த கவனிச்சிடுறாரு. என் பையனோட வாய்ஸ் கேக்குது எப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே விஷயத்தெல்லாம் தாத்தா கிட்ட சொல்றாங்க. தாத்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்காரு. இதெல்லாம் தாத்தாக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ பயப்படுறாரு. தாத்தாவும் எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவர் பண்ண எல்லா விஷயத்த பத்தியும் தாத்தா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காகடா இவ்வளவு நாளா என்கிட்ட மறைச்சன்ற மாதிரி தாத்தா கேட்கிறாரு. உங்களை பார்த்து பயந்தேன், அதனாலதான் இப்படி மறைச்சிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. என்ன பார்த்து உனக்கு என்னடா பயம், உன் அப்பாவும் இப்படிதான் காரணமே இல்லாம என்ன பார்த்து பயந்துட்டு இருப்பான், உனக்குள்ள உன்னோட அப்பாவை தான் நான் பாக்குறேன்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் தேவையில்லாம என்ன பார்த்து பயப்படாத, எதுனாலும் தாத்தா கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் நாள்ல அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்கான வேலையெல்லாம் பண்றாங்க. அதை பத்தி நடுவுல டேவிட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோக்கு இப்போ ஒரு விஷயம் தோணுது. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டா ஹீரோ இல்லாமே போயிடுவார்ல, நம்ம இல்லாம போயிடுவோம், நம்ம மறைஞ்சு போறதுக்குள்ள நம்மளே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டா என்னன்னு யோசிக்கிறாரு. அப்பா இறந்து போனார்ல, அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. இங்க ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இறந்து போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்பா சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா ஃபேஸ பார்த்தாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் யோசிக்கிறாரு. இப்ப வண்டி வந்துட்டு இருக்கு. இவர் வேணும்ட்டே குறுக்க நடந்து போறாரு. அந்த வண்டி இவர் மேல இடிச்சிருது. இவர் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஜோவை நமக்கு காட்டுறாங்க. உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமான்ற மாதிரி கேட்கிறாரு. இதை கேட்டு ஜனனி ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஜனனி கல்யாணம் பண்ணா யாரு பிறப்பான்னு தெரியல. ஒருவேளை டேவிட் பிறக்கலனா டேவிட் என்ன ஆவான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோக்கு எதுவுமே ஆகல. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஜெசியோ இந்த இடத்துக்கு வந்து எதுக்காக இப்படி பண்ணன்னு கேக்குறாங்க. இவருமே மைண்ட்ல ஓடிட்டு இருக்க விஷயத்த பத்தி சொல்றாரு. கேட்டு ஜெசியும் ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான், அவன் முட்டாள்தனமா ஏதாவது பண்றதுக்குள்ள அவனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஜனனி இப்ப அப்பா கூட தான் கார்ல போயிட்டு இருக்காங்க. சர்ச்சை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க போல. ஜோ ரொம்ப நல்ல மாப்பிள, எனக்கு பேரனும் அந்த மாதிரி கிடைச்சிட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஜனனி இருக்காங்கல்ல, டேவிட பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. டேவிட் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காருல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்டா இப்படி பண்றன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஜனனி அந்த சர்ச்சை ரீச் பண்ணிடுறாங்க. நின்னுட்டு இருக்க ஜோவை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஜனனியும் பக்கத்துல வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ரிங் எல்லாம் போட்டுக்கிறாங்க. இப்ப டேவிடுக்கு உடம்பு ரொம்ப மோசமா போயிருது. பல்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கு. டாக்டரும் பல்ஸ் திரும்பி தரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சின்ன வயசுல விளையாண்டாரு பாத்தீங்களா, அதெல்லாம் டேவிடோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி டேவிட நமக்கு காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டேவிட் வந்துடுறாரு. சோ டேவிடுக்கு எதுவுமே ஆகல, நமக்கு எதுவுமே ஆகல, அப்பாவும் இறந்து போயிருக்காரு. அப்ப ஜனனியும் அப்பாவும் சேரலியா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயங்கரமா யோசிக்கிறாரு. அவ்வளவு க்ளோஸா இருந்தவங்க எதனால சேராம போனாங்கன்ற மாதிரி இவருக்கு ஒரு கேள்வி எல்லாம் வருது. அப்பதான் இறந்து போயிட்டாரு. ஜனனி உயிரோட இருப்பாங்கல்ல, ஜனனியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி ஜெசி சொல்றாங்க. ஆனா இவர் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. ஜனனியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தேடி அலையிறாரு. அவங்கள பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரியும்ல, அது மூலியமா தான் இவர் பயங்கரமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஜனனி எங்க இருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வந்துருது. மேடம் பக்கத்து ஒரு இடத்துக்கு போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அந்த இடத்துல பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா அப்பா இறந்து போன ஸ்பாட்ல தான் அவங்க நின்னுட்டு இருக்காங்க. இவருமே ஜனனி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. அவங்களும் திரும்பி பாக்குறாங்க. இப்ப வயசானவங்களா தான் அவங்க இருக்காங்க. இவரும் அச்சசலா ஜோ மாதிரியே தான் இருப்பாருன்றது இவங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. இவங்களுமே இவரை தொட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, எதனால உங்க ரெண்டு பேரோட கல்யாணம் நடக்கலன்னு கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா அப்பா எனக்கு மாப்பிள்ள மாதிரியே பேரன் கிடைக்கணும்னு சொன்னார்ல, இவங்களுக்கு டேவிட பத்தி தோணி இருக்கும். அப்ப நம்ம கல்யாணம் பண்ணிட்டா டேவிட பிறக்காமையே போக கூட வாய்ப்பு இருக்கு. டேவிட் அப்படி பிறக்காம போக கூடாது, நம்ம லைஃபுக்காக டேவிட் லைஃபை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ரிங்கு மாத்துறதுக்காக வந்தாங்கல்ல, ஆனா ரிங்க மாத்தாம சட்டுன்னு ரிங்க கீழே போட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிருப்பாங்க. எதுக்காக திடீர்னு இவ ஓடி போறா அப்படின்ற மாதிரி அவருமே புரியாம பார்த்திருப்பாரு.
ஆக்சுவலா டேவிட காப்பாத்துறதுக்காக பிடிச்சவர் கூட சேராம இவங்க போயிருப்பாங்க. இது எதுவுமே ஜோக்கு புரிய மாட்டேங்குது. ஜோவும் சில வருஷம் கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் ரேச்சல்னு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் டேவிட் பிறந்திருப்பாரு. சோ ஃபியூச்சர்ல எதுவுமே மாறாம இருந்திருக்கும். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அவரை விட்டுட்டு வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் இவங்களும் கல்யாணம் பண்ணிக்காம தான் இருந்திருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வருது. இதை நினைச்சு ஹீரோ ஃபீல் பண்றாரு. மீதி இருக்க காலம் என் கூட இருங்கம்மான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப ஜனனி இருக்காங்கல்ல, இவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே ஜாலியா பேசி டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கேமரா இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க ஜோசப்போட போட்டோவை காட்டுது. இதோட நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.